இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக கிரைண்டர் வாங்கியிருக்கிறேன். லட்சுமி கிரைண்டரு கோயம்புத்தூரில் தயாரிக்கிறாங்க. அந்த கிரைண்டரில் என்னென்னலாம் ஸ்பெஷல் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதோட விலை பார்த்தீங்கன்னா 13,800 சரிங்களா? அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா? வாங்க பார்க்கலாம், கிரைண்டர் பார்க்கலாம். பாருங்கள், இந்த கிரைண்டர் தான் வாங்கியிருக்கிறேன். எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன் பிடிச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வாங்க இங்கே பாருங்கள், அந்த கிரைண்டருக்கு இந்த சின்ன ட்ரம்மு கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த ட்ரம்மு பேர் பார்த்தீங்கன்னா மசாலா ட்ரம்மு. பேரே மசாலா ட்ரம்மு. அதாவது பார்த்தீங்கன்னா கறி குழம்பு காட்டிக்கலாம், தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம், புதினா சட்னி அரைச்சிக்கலாம், அப்புறம் அரைச்சி காய்ச்சிற குழம்பு, அதுக்கு புளி குழம்பு இதுக்கெல்லாம் அரைச்சிக்கலாம். எவ்வளோ ஒரு இதாக அருமையாக கொடுத்துருக்குறாங்க. எனக்கு இதுக்கோசரமே தான் நான் வாங்கினதே இது கிரைண்டரு. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதை பார்த்தோன்னே இந்த கிரைண்டரு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். இதில் இன்னும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், தேங்காய் சிறுகிறது. இதை எடுத்துட்டு இப்படி இதை மாட்டி தேங்காய் சிறுகிக்கலாம் சரிங்களா? இது வேறு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு இதை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிருச்சு. பரவாயில்லையே, எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்குறாங்க, இல்லத்தரசிகளுக்காகவே கொடுத்துருக்குறாங்க லட்சுமி கிரைண்டருக்காரங்க. அப்புறம் பாருங்கள், இந்த சப்பாத்தி மாவு பண்ணிடுறது. சப்பாத்தி மாவு எப்படி பண்ணிடுறது இப்போ காமிக்கிற பாருங்கள், சொல்கிறேன். இங்கே பாருங்கள், மூடி வந்து எவ்வளோ ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். மூடி நல்லா வெயிட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், உள்ள இது எடுத்துகிட்டு இந்த சப்பாத்தி மாவு அந்த கம்பி இதில் வச்சு சப்பாத்தி மாவு பிணைச்சிக்கிறது. இதில் இன்னொரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு நம்ம தோண்ட வேண்டியதில்லை. இங்கே பாருங்கள், சைடில் இருக்குதுல்ல, இது இப்படி தூக்கணும்னு வைங்க, மாவு அப்படியே சாய்ச்சிக்கலாம். இதில் ஒரு ஸ்பெஷல் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு வந்து இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. எப்படி சொல்கிறதே தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வேலை செய்கிறதுல நம்ம தானே, நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணுமில்ல. பரவாயில்ல, லட்சுமி கிரைண்டருக்காரங்க இவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பாருங்கள், எனக்கு இது பார்த்தோன்னே இது ரொம்ப பிடிச்சி போச்சு. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதே. கறி குழம்பு காட்டிக்கலாங்க. ஆட்டாங்கல்ல ஆட்டுற மாதிரியே இருக்குது, மிக்சியில் அரைக்கிற வேலை இல்லைன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கிரைண்டர் பார்த்துருப்பீங்க. எனக்கு இதை போய் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த சின்ன ட்ரம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்களோ, அதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் சப்பாத்தி மாவு பிணைஞ்சிக்கலாம், தேங்காய் சிரிக்கலாம், இவ்வளோ ஸ்பெஷல் அதில் கொடுத்துருக்குறாங்க லட்சுமி கிரைண்டருக்காரங்க. பரவாயில்ல, இல்லத்தரசிகளுக்குன்னே தயாரிச்சிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் தயாரித்து ஒரு ட்ரம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதுக்கோசரமே நான் உங்கள் கிரைண்டர் வாங்கினேன். அதுவும் இல்லாமல் இந்த லட்சுமி கிரைண்டர் கம்பெனி அருமையான கம்பெனி, ரொம்ப வருஷமாக இருக்கிறது. நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் இதெல்லாம் பார்த்துருக்குறோம் சரிங்களா? பீளமேட்டில் தான் தயாரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதோட கம்பெனி அங்கே தான் இருக்குது நான் நினைக்கிறேன், மறந்துடுச்சு எனக்கு. ஆனால் தயாரிப்பு வந்து கோயம்புத்தூர் தான். லட்சுமி கிரைண்டருக்காரங்க கோயம்புத்தூர் தான். நீங்களும் வாங்குங்க, அருமையாக இருக்கு. நான் அரைச்சி பார்த்துட்டு உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நல்ல கிரைண்டர் எனக்கு பிடிச்சது, நான் வாங்கிட்டேன் சரிங்களா?